ஹை கேஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் மண்டேஸோட ஃபஸ்ட் எபிசோட பார்க்க போகிறோம். லக்ஷ்மி ஃப்ரெண்ட்ஸில் LF2.1. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரிஃப்ளாக்கும் ஆப்பண்ட வால்டர்ஸும் சேனல் பார்க்குறாங்க. அது செஸ்ன்ற ஒரு வச்சு வந்து இந்த பிரச்சனை பண்ணியிருப்பான். சவுண்ட் ஆஃப் தி மிஸ்கரான்ற ஒரு கேங் வச்சு பொக்லிஸ்தானில் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான். ஏற்கனவே இந்த சவுண்ட் ஆஃப் தி மிஸ்கர் வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய இருப்பாங்க, மென்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கெரியப்படுவாங்க. ஸோ அவங்க எல்லோரும் இதை வந்து ஒரு நியூட்டன் மாதிரி எவனோ ஒருத்தர் இருப்பான். அவன் சவுண்ட்ஸ் ஆஃப் தி மிஸ்கரான்ற ஏன் வச்சுருப்பான். ஸோ இது செஸ்ஸி தான் வந்து அடிச்சிருப்பான். ஸோ சீரியஸ் படி பார்த்தா செஸ்ஸின்ற ஒரு ரிச்சி வண்டர்மோட வில்லி அவங்க ஒரு எமௌண்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா எபிசோட் 2லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்குவான். அதனால வந்து ஒரு எமௌண்ட் கிடையாது. இப்படி ப்ரொக்கோஸ்டால இவங்க பெரிய பிரச்சனையாக நடத்தி இருப்பாங்க. இதுக்கு அமல்டா வால்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு கேங் வேணும். ஸோ வந்து ரிஃப்ளாக் தலைமையில் வந்து இந்த கேங் ரெடி பண்ண அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் என்னென்னா, இங்கே கேலக்ஸி ப்ராட்காஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ரெடியாக இந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ தெரியும் சூசைட் ஸ்குவாடில் இருக்கிற நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்கன்னு இந்த அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது போனால் பீஸ் மேக்கர்லேயே பார்த்துருப்பீங்க. வந்து அவங்க பொண்ணு வந்து எல்லாம் உண்மையை சொல்லியிருப்பாங்க. இந்த அமல்டா வால்டர்ஸ் இந்த சூசைட் ஸ்குவாட் அந்த டீம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுபோல் அது லாக்கர் ரூமில் நடக்க போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 10 o'clock காமிச்சிருப்பாங்க. இங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 11, 12 அந்த கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது.